ஹாய், இன்றைக்கி வந்து என்ன நகை கடையை வந்து பார்க்க போகிறோன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஓகேவா, இதோட கோல்டு ஸ்கீம் பிளான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட டிஜி கோல்டை வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து டிஜி கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கீம் இருக்குது. ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ஸ்வர்ணதாரா ஷைன்ட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணதாரா ஷைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய நகையை வந்து கொடுத்துட்டு நம்ம திருப்பி வந்து 11 மாதம் கழித்து புது நகையாக வாங்கிக்கிறது. ஸோ எனக்கு அதில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் நான் இந்த 2 ஸ்கீம் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்னை பிரான்ச்சோட இந்த லிஸ்ட்டு. சென்னை பிரான்ச்சில் ஸ்கீம் 1 ஸ்வர்ணதாரா சென்னை பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து கடை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த நோட்டீஸை வந்து வாங்கிட்டு எது வந்து மினிமம் அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மணி பேஸ்ட் அமௌண்ட் தான் இந்த ஸ்வர்ணதாரான்றது. அப்படியே மணியாகவே நம்ம வந்து கடைசி மந்த் வரைக்கும் இருக்கும். இப்போ 1000 ருபீஸ் பே பண்ணுறோன்னா 11 மந்த் கழிச்சு 11,000 மணியாகவே இருக்கும். அவங்க வந்து ப்ளஸ் வந்து 1000 ருபீஸ் அவங்க நமக்காக பே பண்ணுறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இருக்க பெனிஃபிட். இது வந்து 11 மந்த் ஸ்கீமு. நீங்கள் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து நகையாக வாங்குறப்ப எல்லாமே பே பண்ணணும். எவ்வளோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டின்றதில்ல, ஜிஎஸ்டி வந்து 3%. எவ்வளோ வேஸ்டேஜ்லாம் போடலாங்க. எவ்வளோ வேஸ்டேஜாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதோட மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 3 lakhs வரைக்கும் பே பண்ணலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வந்து பே பண்ணலனாலும் அதோடைய அந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆகிடும். வந்து போன மாதம் நான் பே பண்ணல, அடுத்த மாதம் சேர்த்து நான் பே பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாதம் பே பண்ணலனாலும் அதோட அந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மந்தோட அமௌண்ட்னா என்ன, இப்போ 1000னா 6000 அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டேவே மொத்தமாக நீங்கள் காசு இருந்துச்சுன்னா மொத்தமாகவே கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 7th மந்த்லேருந்து ஆனால் மந்த்லி தான் பே பண்ணணும். பட் அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்காது. ஸோ அதனால் இது வேஸ்ட்டு தான். இல்லை எனக்கு இருந்தால் செலவாயிடும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு ஒரே அமௌண்ட்டாக வேணால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கண்டிப்பாக உண்டு. ஒரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் காயின் வந்து கோல்டு காயினும் சில்வர் காயினும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ராபேக் தான். ஒரு சிலவங்க கோல்டு காயின் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால ஆனால் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்கள் இன்கேஸ் 11 மந்த்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட 50% ஆஃப் இப்போ ஒரு மந்த் இப்போ 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அதில் வந்து 500 ரூபாய் வந்து லெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து நகையாக எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணதாராவில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ஸ்கீம் 2 ஸ்வர்ணதாரா ப்ளஸில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா மாதம் அமௌண்ட் நீங்கள் 500 ரூபா கட்டுறீங்களோ இல்லை 1000 ரூபாய் கட்டுறீங்களோ மாதம் என்ன அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அது வந்து அப்படியே கோல்டோட வெயிட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் ஆனால் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ஸ்கீமில் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடலாம். அதுக்கான கிராம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்மியாகிடுச்சு நகை விலை அப்படின்னா கூட அந்த டைமில் கூட நீங்கள் வந்து 6 மந்த் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிராம் வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு 7 மந்த்லேருந்து நம்ம மந்த்லி பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2000, மேக்ஸிமம் வந்து 2 lakhs. இதில் வந்து எந்த ஸ்கீம் ஆஃபருமே வந்து கிடையாது. இந்த சிறப்பு தள்ளுபடின்னு அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாங்க இல்லையா, அது மாதிரி அந்த ஆஃபர்லாம் எதுவுமே இதில் வந்து கிடையாது. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்தோட காசை வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா ஒரு மாதத்தோட காசு 1000 ரூபாய் வந்து கழிச்சிட்டு மீதி என்ன அமௌண்ட் இருக்கோ என்ன இல்லை கோல்டு வெயிட் இருக்கோ அதுக்கான இதை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நான் வேஸ்டேஜும் பே பண்ணக்கூடாது, ஜிஎஸ்டியுமே பே பண்ணக்கூடாது நகை எடுக்கிறப்ப அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அது எந்த கடன் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டின்னு சொல்லி நான் அந்த கடையோட கோல்ட் ஸ்கீமை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்.